நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். கள்ளக்குறிச்சி மற்றும் நாகையில் 2 பெண்களின் தாலி செயினை மர்மநபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூர் அடுத்த பல்லவாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒர்க் ஷாப் தொழிலாளி. அவருக்கு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது மகள் இருக்கிறார். நேற்று மாலை அந்த சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து கொண்டிருப்பவரான கார்த்தி என்பவன் கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு அந்த சிறுமியை அழைத்து வந்து அவன் தனது நண்பன் ஒருவனுடன் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஆளரவமற்ற காட்டுப்பகுதி அந்த குளக்கரை பகுதியில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். மணலி நகர் அருகே 14 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரசாந்த் நேற்று இரவு ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் விவசாயி ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக கரூர் பாலவிடுதி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி புதூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைக்கு தாவிக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்றுள்ளனர். அங்கிருந்த உரிமையாளர்களிடம் தாவிக ஆட்சியில் இருப்பதால் எங்களுக்கு மாமூல் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளனர். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. மாவட்டத்திலும் சரி, கூட்டுறவு கடன் சங்க அந்த செயலாளர்கள் விவசாயிகளிடத்தில் உடனே பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. இதை கைவிட வேண்டும். தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். இந்த அந்தோணிராஜ் என்பவரிடம் சிவகிரி காவல்துறையினர் விசாரணை நடத்துவதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மனமுடைந்த அந்த அந்தோணிராஜ் காவல்துறையினர் தாக்கியதால் மட்டுமே இந்த மன உளைச்சல் காரணமாக அந்தோணிராஜ் அதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அவரது உறவினர்கள் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். A fundamental strength of politics is uncompromising principles and ideologies.